ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, முதலாக விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபட்டவர் யார் என்று தெரியுமா? வசிஷ்டரின் மனைவி அருந்ததியே. அன்பர்கள் இதை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள், அற்புதங்கள், ஆனந்த நிலை உங்கள் வாழ்விலே கண்டிப்பாக வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்போது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 27/4/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், சித்திரை மாதம் 14வது தேதி. இன்று சர்வ ஏகாதேசி, சுபமுகூர்த்த நாள். சுபங்களை நடத்துவது நல்லது. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திக்விஜயம் செய்து அருளிய காட்சி. உத்திரகோச மங்களேஸ்வரி வெள்ளி மஞ்சத்தில் தபசு காட்சி. ஏகாதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. பிறகு 9:30 10:30 வரை. மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 10:30 12 மணி வரை. குளிகை 1:30 3 மணி வரை. இன்றைய திதி ஏகாதசி இரவு 8:53 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் இரவு 11:33 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, தொகுப்பு என்னவென்றால், நீச கிரகத்தில் பிறந்த பிள்ளைகளின் தொல்லை நீங்க வளமாக வாழ வேண்டும், எல்லோருக்கும் உதவியாக சமுதாயத்தில் பேரும் புகழுடன் வாழ வேண்டும் என்றால் பிறப்பின் போது அமையும் ஜாதகத்தின் கிரகங்கள் நீச்சமாகாமல் இருக்க வேண்டும். அப்படி ஜாதகத்திலே நீச்ச கிரகம் வந்துவிட்டால் இந்த பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். சூரியன் நீச்சமானால் தந்தையினுடைய வளர்ச்சி பாதிக்கும். சந்திரன் நீச்சமானால் தாயினுடைய பலன் பாதிக்கும். செவ்வாய் நீச்சமானால் சகோதர சகோதரி வளர்ச்சி பாதிக்கும். புதன் நீச்சமானால் கல்வியில் பாதிப்பு வரும், தலைவர். குரு நீச்சமானால் குழந்தை பாக்கியம் குன்றும். சுக்கிரன் நீச்சமானால் திருமண பந்தம் பாதிக்கும். சனி நீச்சமானால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். ராகு நீச்சமானால் தொழில் வளர்ச்சி பாதிக்கும், இரு வீட்டு தாத்தாக்களையும் பாதிக்கும். கேது நீச்சமானால் புத்திசாலித்தனம் பாதிக்கும், அறிவு மங்கி போகும், இரு வீட்டு பாட்டிகளையும் பாதிக்கும். இது பொதுவான ஜோதிட கருத்து என்றால் லக்கணத்திலிருந்து கணக்கிடும் பொழுது
எந்த வீட்டுக்குரிய கிரகம் நீச்சமாகிறதோ அந்த வீட்டுக்குரிய பலனை பாதகம் கொடுக்கும். இந்த விவரத்தை பற்றி குழந்தை பிறந்த 30 நாட்களில் கழித்து ஜாதகம் எழுதாமல் ஜாதக நிலையை மட்டும் நல்ல ஜோதிடரிடம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையின் ஜாதகத்தில் நீச்ச கிரகங்கள் வந்திருக்கின்றன என்று தெரிந்தால் இந்த எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதன் செய்வதன் மூலம் வாழ்வில் உள்ள தொல்லைகளை நீங்கள் நீக்கலாம். முதலாவது பரிகாரம், தசமி திதி அனுஷ நட்சத்திரம் வரும் நாளில் வெள்ளருக்கு வேரை எடுக்க வேண்டும். அதனை உங்கள் வீட்டில் வைத்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் பூஜை செய்து அந்த வேருக்கு 48 நாட்கள் காலை மாலை இரு வேளையிலும் தீபம் சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும். 49வது நாளில் அந்த வேரை மர வேலை செய்பவரிடம் அனுஷ நட்சத்திரம் ஒரு நாளில் கொடுத்து உள்ளங்கைக்குள் அடங்கும் வகையிலே ஒரு சிறிதாக விநாயகர் சிலை செய்து பெற வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட சிலைகளை செய்தும் பெறலாம். அந்த வெள்ளருக்கு விநாயகரை உங்கள் வீட்டில் வைத்து நீச்ச கிரகங்களை நினைத்து வணங்கி வந்தால் நீச்ச கிரகத்தின் தாக்கம் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு வராது. குடும்ப நிலையும் உயர்ந்து பிள்ளைகளுடைய நிலையும் உயர். இந்த பரிகாரத்தை இதற்கு முன்பு செய்யாமல் இருப்பவர்களும் செய்து கொள்ளலாம். இரண்டாவது பரிகாரம், வணங்கி வரும் வெள்ளருக்கு விநாயகரை பிள்ளைகளும் வணங்கி வர வேண்டும். இதனால் உயர்கல்வி அடைந்து நல்ல வேலை வாய்ப்பை பெறுவார்கள். அவர்கள் திருமணம் செய்து தனி குடித்தனமாய் வாழ்ந்தால் ஒரு வெள்ளருக்கு விநாயகர் அவர்களும் இருக்க வேண்டும், வணங்கி வர வேண்டும். இவ்வாறு செய்தால் நீச்ச கிரகம் இருக்க பிறந்தவர்கள் ஜாதகர் ஆயுள் முழுவதும் வளமோடு வாழலாம். நாளை தினம் மாரடைப்பு நோய் ஏற்படாமல் காக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற புரிகின்ற பகுதி இது. இதிலே இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதியும் இதுதான். 5ல் ஜாதகர்கள் குழந்தைகள் பல பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வார்கள். 5வது இடத்திலே 8ஆம் அதிபதி இருந்தால் குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கும். பிள்ளைகளோடு செய்யும் செயல்கள் பெரியவர்களும் பாதிக்கப்படுவார்கள். 9ஆம் அதிபரோடு 8ஆம் அதிபர் சேர்ந்து 5ல் நிற்க ஜாதகருக்கு சொத்து எதுவும் இருக்காது. அப்படி இருந்தால் நிலைக்காது, துரதிருஷ்டசாலிகள். 8க்குரியவர் 6லே இருந்தார், 6ஆம் அதிபர் 6லே நிற்க விபரீத ராஜ யோகம் உண்டாகும். 8க்குரியவர் நின்றால் விபரீத ராஜ அஷ்டமாதிபதி 6ல் நிற்க ராஜயோகத்தை செய்வார். வருமானம் பல வழிகளில் வரும். அவை நல்ல தீவையாக இருக்கலாம். 8ஆம் அதிபரோடு ராகு கேது கூடி 6லே நிற்க ஜாதகர் இவரை பலப்படுத்தி கொள்ளும். பல பிரச்சனையை சந்தித்தாலும் பணம் மட்டும் வந்து கொண்டே இருக்கும். 7ஆம் இடத்திலே 8க்குரியவர் இருந்தால் 7ல் மனைவியின் உடல் நலம் பாதிக்கும். ஜாதகர் சம்பாதிக்கும் பணம் நல்லபடியாக மனைவியின் உடல் நலத்திற்கு செலவழிக்க வேண்டியது இருக்கும். கணவன் மனைவி உறவு ஏனோ தானோ இருக்கும். நண்பர்கள் அனுகூலம் கிடையாது. கூட்டு தொழில் செய்யக்கூடாது. யாருடனும் கூடி தொழில் செய்தாலும் அந்த தொழில் விளங்காது. தனியாக தொழில் செய்யலாம். 8ஆம் அதிபதி 8லே இருந்தால் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார், அந்தஸ்துடன் வாழ்வீர் என நினைக்கின்றார்கள். என்ன நினைக்கின்றார்களோ அது நிறைவேற்றி தீரும். 8ஆம் அதிபர் பலம் பெறாமல் போராட்டங்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டு இருப்பார். 9ஆம் அதிபர் யாருடன் கூடி, அதாவது 8ஆம் அதிபரோடு கூடி 9லே நிற்க தந்தைக்கு சொத்து கிடைக்காது. கருத்து வேறுபாடு தந்தையுடன் ஏற்படும். ஆன்மீகத்தில் ஜாதகருக்கு ஈடுபாடு இருக்காது. 8க்குரியவர் 10ல் இருந்தால் உத்தியோகம் சரியாக அமையாது. ஏதோ ஒரு மனக்குறை இருக்கும். சொந்த தொழில் ஆகாது. எந்த தொழிலும் எந்த காரியம் மெதுவாகத்தான் நடக்கும். முன்னேற்றம் என்பது அவ்வளவு இருக்காது. அரசாங்க ஆதரவும் கிடைக்காது. 8ஆம் அதிபரோடு 2ஆம் அதிபர் சேர்ந்து 10லே நின்றால் கடன் தொல்லை ஏற்படும். எவ்வளவு உழைத்தாலும் திறமையை காட்டினாலும் செய்தொழில் முன்னேற்றம் காண முடியாது. 8லே இருக்கிற 11வது இடத்திலிருந்து நண்பர்களால் மூத்த சகோதரர்களால் பிரச்சனை செய்தொழிலே நலிவடையும். இளமையிலே கஷ்டப்படுவார். வயதான பிறகு குறுக்கு வழியில் பெரும் பணத்தை சேர்ப்பார்கள். ஆனால் நிம்மதி போய்விடும். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சூரியன் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி, டபுள் ஜாக்பாட் அடிக்க போகும் 3 ராசிக்காரர்கள் யார்? ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் ராசி மாற்றங்கள் மட்டுமல்லாமல் நட்சத்திர மாற்றங்களும் மிக முக்கியமாய் கருதப்படுகிறது. நவ கிரகங்களில் சூரியன் கிரகங்களின் அதிபதியாய் விளங்குகிறார்.
எனவே சூரியனின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை ஏற்படும் என நம்பப்படுகிறது. சூரியன் ஆற்றல், அதிகாரம், அங்கீகாரம் மற்றும் தலைமைத்துவ பிரதிநிதியாய் கருதப்படுகின்றார். ஜோதிட கணிப்புகளின்படி ஏப்ரல் 28 அன்று சூரியன் பரணி நட்சத்திரத்திலே நுழைகின்றார். பின்னர் மே 15 அன்று அவர் ரிஷபராசிக்கு பெயர்ச்செடுகிறார். இந்த 2 மாற்றங்களும் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் உள்ள நட்சத்திரம் மற்றும் ராசி நடைபெறுவதால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மற்றும் முன்னேற்றம் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அதிர்ஷ்ட பலன்களை பெறக்கூடிய முக்கிய 3 ராசிக்காரர்கள் கடகம், கன்னி மற்றும் தனுசு ஆகும். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் மிக சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடும். கடின உழைப்பிற்கு பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். பணியிடத்தில் நம்பிக்கை உயரும். பணிகளை திறமையாய் முடிக்க முடியும். இதனால் பதவி உயர்வு வாய்ப்பு கூட அதிகரிக்கலாம். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகலாம். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் சூழல் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து அமைதி நிலவும். கன்னியா ராசிகள் நிதி நிலையிலே மற்றும் வருமானத்தில் முன்னேற்றம் காணலாம். பழைய முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்புகளும் உருவாகலாம். பணியின் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் சாத்தியமும் உள்ளது. சமூக மதிப்பு உயரும். நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவேறும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் என கூறப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. செலவுகளாக சிறப்பாக நிர்வகிக்க முடியும். குடும்பத்தின் வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலவும். வேலை பளு குறைந்து மன அழுத்தம் குறையும். தொழிலிலே முன்னேற்றம் மற்றும் லாபம் அதிகரிக்கும் சூழல் உருவாகலாம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என ஜோதிட கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினரிடம், நண்பர்கள், நலம் விரும்பியிடும், சொந்தங்களிடம், பந்தங்களிடம், அறிந்தவர்களும் தெரிந்தவர்களும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலைகளது எல்லா வல்ல முருகப் பெருமான் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவரும் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவது மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவரும் ஆதாயம் உண்டு. பரணி நட்சத்திரத்தை சார்ந்த வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற நாள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகளின் உயர் கல்வி, உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். நல்லெண்ண நடக்கின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளின் உயர் கல்வி, உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாளர்கள். நல்லெண்ண நடக்கின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகளின் உயர் கல்வி, உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கி வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகளின் உயர் கல்வி, உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கி வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள்.
கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள். அமோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வது. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள். அமோகமான நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்த இந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுமை தேவைப்படுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள். 2 நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். புது முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். புகழ் கௌரவம் உயர்கின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த 2 நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். புது முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். புகழ் கௌரவம் உயர்கின்ற நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதிர்பார்ப்புகள் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும். பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கனிவுடன் பழகுங்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நன்மை கிட்டுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்பார்ப்புகள் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கனிவுடன் பழகுங்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நன்மைகள் கிட்டுகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். நாடி வந்தவர் உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமைகளுடன் செயல்படுவார். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர் உதவி செய்யும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்து உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் தேவையானது பூர்த்தியாகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டமிட்ட காரியங்களை அறிந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். திடீர் பயணங்கள், செலவுகள், திணறுவீர்கள். வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும். உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிப்பீர்கள். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த திட்டமிட்ட காரியங்களை அறிந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும். ஒரு ஆள நட்சத்திரத்தை சார்ந்த திடீர் பயணங்கள், செலவுகளால் திணறுவீர்கள். வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் போட்டிகள் தாண்டி லாபம். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்க சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். திடீர் பயணம் உண்டு. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவுவார்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பை எதிர்பாராத உதவி கிட்டுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். சதய நட்சத்திரத்தை திடீர் பயணம் உண்டு. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவுவார். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பதில் எதிர்பாராத உதவி கிட்டுகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவது. சகோதர வகையிலே நன்மை உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக. தாயாரின் உடல்நிலை சீராகும்.
வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபம் வரும். உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வதில் திறமைகள் வெளிப்படுகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவதில் சகோதர வகையில் நன்மை உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும். தாயாரின் உடல்நிலை சீராகும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும். உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்ள திறமைகள் வெளிப்படுகின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலனை காண இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக நீங்கள் என்னை கண்டு சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.